ஏடில அமிர்தா, நிலா 3 பேருமே ரொம்ப சந்தோஷமா கோயிலுக்கு போறாங்க. கோயிலுக்கு போயிட்டு நம்ம சாமியெல்லாம் கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. நிலா பாப்பாவ கூட்டிட்டு போறாங்க கோயிலுக்கு. கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிடுறாங்க. கும்பிட்டு சரி நீங்க கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க. நான் போயிட்டு கொஞ்சம் வேண்டுதல் இருக்கு. சாமிக்கு நான் நிறைவேத்திட்டு வரேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. சரி நீ போயிட்டு வா நாங்க இங்கேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அமிர்தா போறாங்க. போயிட்டு சாமி கும்பிட்டு வேண்டுதலை நிறைவேற்றலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கணேஷ் வராரு. கணேஷை பார்த்தோன்னே அமிர்தா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே கத்துறாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா ஓடி வராங்க. அப்ப அங்க எழில் உட்காந்துட்டு இருக்காரு. கிட்ட வராங்க. அப்படியே கை காட்டுறாங்க. என்ன ஆச்சு? என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனா அமிர்தா எதுவுமே சொல்லவே இல்லை. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே தாங்கி பிடிச்சிட்டாரு. பிடிச்சிட்டோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறாரு. எழுந்துரு அமிர்தா எழுந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அமிர்தா எழுந்துக்கவே இல்லை. அப்போ கரெக்டா கணேஷ் வராரு. கணேஷை பார்க்குறாரு எழில். பார்த்தோன்னே அவரும் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. என்ன இவர் இறந்துட்டாரு, இவர் எப்படி உயிரோட வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அமிர்தா இவரை பார்த்துட்டு தான் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறாரு. அதுக்குள்ள அமிர்தாவை தாங்கி பிடிச்சிட்டு இருக்க அந்த கையை கணேஷ் எடுக்கிறாரு. எடுத்துட்டு அவர் அப்படியே தாங்குறாரு. அப்படியே எழில் எதுவுமே பேசல. அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ கணேஷ் சொல்றாரு, என்னோட ஒய்ஃபை விடு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எழில். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னோட பொண்டாட்டி தான் அமிர்தா, நிலா 2 பேருமே. அவங்கள நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். மயக்கத்துல இருந்தா நான் தெளிய வச்சுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எழில் கேட்குறாரு. என்னோட ஒய்ஃப் தான் அமிர்தா அப்படின்னு சொல்றாரு. நான் தான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணேன். நான் இறந்துட்டேன்னு நெனச்சிட்டு தெரியாம வீட்ல இருக்கவங்க உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா, என்னோட ஒய்ஃப் தான். நான் வந்துட்டு சுயநலவு இல்லாம இருந்தேன். அதனால தான் என்னால வர முடியல. ஆனா, என் பொண்டாட்டியும், புள்ளையும் யாருக்காகவும் நான் விட்டுக் குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் சொல்றாரு. அதெல்லாம் கேட்கும்போது எழில் பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே நின்னு பார்க்குறாரு. எதுவுமே பேச முடியல.